அரும இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இன்றைய நாட்களிலும் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 வெள்ளிக்கிழமை இந்த கால வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் 6 காரியங்களை இந்த வார்த்தையிலே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2வது, ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இங்கே காண்கிறோம். 3வதாக, திகியாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார் ஆண்டவர். 4வதாக, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 5வதாக, என் நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த காரியங்களை இந்த வார்த்தையூடாக பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு வருகிற வேளையிலே அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்மை தேற்றுகிற வார்த்தையாக இந்த நாட்களிலே இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் இந்த நாட்களிலே என்ன செய்யுமாம்? கண்ணியை வருவிக்கிறது மட்டுமல்ல, பயத்தை இந்த நாட்களிலே கொண்டு வரும். சில வேளைகளிலே நம்முடைய நாட்களிலே சரீரத்திலே பலவீனங்கள், சரீரத்திலே நோய்கள், சரீரத்திலே பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற வேளையிலே நாங்கள் பயந்து திகைத்து கொண்டிருப்போம். ஆண்டவர் அங்கே பாருங்கள், இந்த நாட்களில் டாக்டரிடத்திலே போகிற வேளையிலே அவர்கள் சொல்லுவார்கள், எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, எந்த விதமான காரியங்களும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் நம்மை பார்த்து இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஏனென்றால் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இந்த நாட்களில் நாங்கள் இருப்பதினால் நாங்கள் அவரை நம்புகிற வேளையிலேயே தேவன் நமக்குள்ளே இருக்கிற எந்த விதமான பயங்கள், எல்லா விதமான பீதிகளை நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் சொல்லுகிற காரியம், முதலாவது உன்னுடைய பயத்தை நீக்கி, ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். இன்றைக்கு நாங்கள் சில காரியங்களை குறித்து திகைத்து போய் அந்த காரியத்தினாலே என்ன நடக்குமோ, இந்த காரியம் அங்கே செயல்படுமோ என்று சொல்லி ஒரு திகைப்பில் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் பாருங்கள், அந்த கொரோனா நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் அவர்களுடைய முகத்திலே சந்தோஷமே இல்லை, திகைப்போடு இந்த நாட்களில் இருந்தார். ஏனென்றால் மரணத்தையே நோக்கி இந்த நாட்களில் ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். தேவன் நமக்கு ஒரு பலத்தை தந்து, தேவன் நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிற வேளையிலே எவரும் இந்த நாட்களிலே அதை தடுக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் அந்த அவருடைய கரம் எப்படியாக இருக்கிறது என்றால், நீதியின் வலது கரமாக அந்த நாட்களில் இருக்கிறது. நீதியை செய்கிற வலது கரமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கரத்துக்குள்ளே இந்த நாட்களே நாங்கள் அங்கே அடங்கி போகிற வேளையிலேயே அந்த கரத்தினாலே இந்த நாட்களை அவர் என்ன செய்வாராம்? தாங்கி நடத்துகிறாராம் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திகைப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சலனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு புறமாக இந்த நாட்களில் நாங்கள் தள்ளி வைத்து விடுவோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் இந்த நாட்களை பாருங்கள், பயத்தை நீக்கி, திகைப்பை நீக்கி இந்த நாட்களில் தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியாக பலப்படுத்தி சகாயம் பண்ணிவிட்டு ஆண்டவர் அப்படியே இந்த நாட்களில் நம்மை விட்டு போகவில்லை. அவர் சொல்லி முடிக்கிற காரியம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நீதியின் கரத்திலே இருக்கிற நீங்களும் நானும்
இன்றைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே துதிப்போம், அவருடைய நாமத்தையே இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவோம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்தும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.